அதிமுக 2 பேரை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டை தான் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு சண்டை. உதாரணத்துக்கு ராஜ் சத்யன் அவங்க வந்து இப்போ ஓபிஎஸ் இல்லாததுனால தென் மாவட்டங்களில் வந்து முக்குளத்தூர் வாக்குகள் இல்லாததுனால ராஜ் சத்யன் வந்து ராயன் செல்லப்பாவோட மகன். அவர் தான் வந்து ஐடி விங் எல்லாம் பார்த்துக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று ஐடி விங்குக்காக செலவு செய்யப்படுறதா சொல்லப்படுது. அவ்வளோ தியாகம் பண்ணி மாதம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி தான் ஐடி விங் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோவை சத்யன் மாதிரி ஆட்கள்லாம் உழப்புறாங்க. இவங்கெல்லாம் இந்த உழப்பல்களுக்கு நடுவில் வந்து இவர் வந்து பெரிய அளவுக்கு இதை கொண்டு போகிறாரு அப்படின்னு பேசப்படுது. இந்தியாவுக்கு கொடுக்குறதா? விந்தியாவுக்கு கொடுக்குறாங்க, கோகுல இந்திராவுக்கு கொடுக்குறாங்க. விந்தியாவா கோகுல இந்திராவா அப்படின்றது இடையில வளர்மதியா அப்படிலாம் போச்சு. பெண்கள் கேண்டிடேட்டு, ஏன்னா இங்கே சல்மாவை தேர்ந்தெடுத்துருக்கனால அங்கே ஒரு பெண்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் அப்படி போச்சு. இல்லை ராஜ் சத்யன், முக்குளத்தூர்னா ராஜ் சத்யன். அப்புறம் செம்மலைக்கு ஒரு விஷயம் போகுது. செம்மலை வந்து அவருக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்றது. செம்மலை வந்து ஒரு முறை தாரமங்கலத்தில் போட்டி போடும்போது அதிமுகவுக்கு எதிராகவே போட்டி போட்டு ஜெயித்தவர். எம்ஜிஆரே போயிட்டு தாரமங்கலத்தில் போட்டி போகிற செம்மலையை வந்து வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைவேலு கிட்ட சொல்கிறாரு. அப்போது ஐஎஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தா செம்மலை தான் ஜெயிப்பார், அதிமுக வேட்பாளர் தோப்பார், எம்ஜிஆர் ஆட்சி. அப்போது செம்மலை வந்து ஜெயிக்கிறார். ஏன்னா கட்சிக்காரங்க மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் அவ்வளோ நல்ல பேர் எடுத்தவர் வந்து செம்மலை அவரா. அப்புறம் அண்ணன் ஜெயக்குமார், எனக்கு நான் பாஜக கூட்டணிக்கு வந்ததுனால பாதிக்கப்பட போகிறது வந்து நான் தான். எம்எல்ஏல நான் ஜெயிச்சிருப்பேன். 30,000 ஓட்டு வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதி, அவருடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் தான் சிஏஏ போராட்டத்துக்கு எதிராக வந்து அந்த ஷாகின் பாத்தா அந்த போராட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பல நாட்கள் நடந்த இடம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. அந்த இடத்துல எனக்கு மாட்டி விட்டாங்க. பாஜக கூட்டணியால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவன் நான் தானே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அவர் இப்போ பாஜக கூட்டணி வந்தால் இப்போ ராயபுரத்தில் அவரால் போட்டி போட முடியாது. வேறு எங்கே போட்டி போட்டாலும் தோக்கடிச்சிடுவாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அதனால அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு.